கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் தான் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னு நினைச்சிட்டு இருந்தவங்கள மொத்தமா திரும்பி பார்க்க வச்சிருக்கு இந்த சில்வர் ETF. ஸோ ஐசிஐசிஐ புடென்ஷியலோடைய சில்வர் ETF கோல்டு ரிட்டர்ன்ஸை விட பீட் பண்ணி ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குங்க. ஸோ லாஸ்ட் 3 இயர்ஸ் சிஏஜிஆர் எடுத்துக்கிட்டோம்னா 44% மேல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. சின்சென்சப்ல இருந்து எடுத்துக்கிட்டாலுமே 35% மேல ரிட்டர்ன்ஸை அள்ளி வீசி இருக்கு இந்த சில்வர் ETF. ஸோ 1 லட்ச ரூபா போட்டிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40,000 ரூபாய்க்கு மேல 45,000 ரூபாய்க்கு மேல நீங்க ரிட்டர்ன்ஸ் எடுத்திருந்திருக்கலாம். 1 கோடி போட்டிருந்தீங்கன்னா 44 லட்ச ரூபா 45 லட்ச ரூபா பக்கம் ரிட்டர்ன்ஸ் எடுத்திருந்திருக்கலாம் இந்த சில்வர் ETF. ஸோ யாரெல்லாம் இந்த ஜாக்பாட்டை அள்ளினீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல, பட் நான் மிஸ் பண்ணிட்டேங்க. ஸோ இன்னையில இருந்து சில்வர் ETFையும் நான் வந்து பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். பட் கன்சிஸ்டன்சி இஸ் வெரி வெரி மஸ்ட். நீங்க வந்து ஒரு 10 இயர்ஸ் 5 இயர்ஸுக்காவது நீங்க இந்த ஃபண்ட்ஸ் எல்லாத்தையும் பை பண்ணணும். இது ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் இந்த வீடியோஸ் நான் மேக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த சில்வர் ETF பொறுத்த வரைக்கும் இதை வந்து ஒன்லி சில்வர்ல மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, அதர்வைஸ் வேற எங்கேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்க தாராளமா சில்வர் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரியான சில்வர் ETF ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணலாம். டிஜிட்டலா நீங்க பை பண்ணலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டை பத்தி பேசணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அந்த மியூச்சுவல் ஃபண்டோட நேம கமெண்ட்ல போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப்பை தட்டி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நான் வந்து உங்களை வந்து மீட் பண்றேன். பாய்.